இன்னைக்கு காலையிலைக்கு வந்து எனக்கு வந்து பச்சை பயிறு சாலடும் சூப்பும் குடிக்கணும். சாப்பிட்டாச்சு. மதியம் தயிர் சாதம் அப்புறம் சோயா சங்க் கிரேவிலாம் சாப்பிடணும். அதனால நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால தயிர்லாம் செய்ய முடியாது. சரி, சோயா சங்கில் வந்து பிரியாணி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சோயா சங்க் வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். அதாவது பாயில்டு வாட்டரில் வந்து ஒரு 2 நிமிஷம் அது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் அரிசி வந்து ஊற வச்சிருவோம். சீரக சம்பா தான் எடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வந்து பாயில்டு வாட்டரில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிரியாணிக்கெலாம் எப்பயுமே. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கம்மியான அளவு தான் சாப்பிடணும். அதனால வந்து எப்பயும் போடுற மாதிரி ஒரு டம்ளரே நான் போடுவேன். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் இருந்தால் சாப்பிட்டுப்பாங்க. எப்பயும் இந்த அளவில் தான் டம்ளரில் எடுத்துக்கிறது. இப்போ அரைக்கிற சாமானில் வந்து ஒரு கை புதினா எடுத்துட்டு பச்சை மிளகா ஒன்று போட்டுட்டு கிராம்பும் ஏலக்காய் பட்டையும் அது என்னது ஏலக்காவும் வாயில் அதே வருது. இதோட சேர்த்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்சியே இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைப்பீங்க. எனக்கு இந்த மிக்சியே பிடிக்கல. ஒவ்வொரு தடவை ரிப்பேர் ஆகும்போது புது மிக்சி வாங்கி தர சொன்னால் அது போய் ரிப்பேர் பண்ணி வந்து வச்சனால இதை நான் துடைக்கிறதே கிடையாது. தண்ணி ஊற்ற தேவையில்லைன்னா தயிர் ஊற்றிருக்கும். அதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சா, இனி நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். நம்ம 1 மணிக்கு ஊற வச்சோமா, இப்போ வதக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். குக்கரை வாஷ் பண்ணிப்போம். டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர் தான். ஆனால் ஒரு நாள் பார்க்கலாட்டினா கூட இந்த ஸ்பைடர் மேன் உள்ளுக்கு போய் உட்காந்துடுறான். அதனால எப்பயும் கழுவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கு முன்னால் இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தக்காளியும் கட் பண்ணிடுவோம். நெய், எண்ணெய். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தான் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு எல்லா பிரியாணி மசாலாலாம் என்னென்ன இருக்கோ அம்புட்டே அள்ளி போட்டுறணும். நம்ம டயட்டில் இருக்கனால எண்ணெய் அதெல்லாம் வந்து கம்மியாக சேர்த்துக்குவோம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போடுறப்பயே கூட உப்பையும் சேர்த்து போட்டால் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரையும் வெயிட் பண்ணணும். இதில் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் வந்து ட்ரைன் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஒரு 2 தடவை 3 தடவை வந்து தண்ணியில் அலசிடும். அலசிட்டு அதில் இருக்க ஏதோ வெள்ளை வெள்ளைய அழுக்கெல்லாம் வரும், அதெல்லாம் போயிடும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சது வந்து இதில் போட்டுடணும். இதோட பச்சை வாசம் வந்து போகணும். இது வந்து நம்ம கழுவுனதை வந்து நல்லா புளிஞ்சிடணும். அதில் நிறைய தண்ணி வரும். அது புளிஞ்சு எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3 அரைச்சது தான் இந்த பிரியாணி மசாலா. இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. காஷ்மீரி தூள் கலர் மட்டும் இருக்கும், கொஞ்சமாக போதும். இதையே நல்லா கிண்டிடணும். இதுதான் சரியான டைம். மீல் மேக்கர் வந்து நம்ம அதில் போட்டுடலாம். மீல் மேக்கர் வந்து ஒரு மட்டன் டேஸ்டில் இருக்கும். இதில் எல்லா மசாலாவும் அதில் ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டிடணும். இப்போ வந்து இது வந்து தேங்காய் பால். ஏன் பச்சை கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க. புதினா கொத்தமல்லி வந்து இதில் பத்தலை. கொத்தமல்லி போடலை. இதில் வந்து புதினா கொத்தமல்லியை சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ 1 கிளாஸ் ரைஸ் தான் போட்டோமா, அதுக்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒன்று,
1.25 அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிரும். இதில் வந்து தண்ணியை நல்லா வடிகட்டி ஜீரக சம்பா அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் போடணும், அவ்வளோதான். தேங்காய் பால் பிடிக்காதவங்க 1 டம்ளர் தேங்காய் பாலும் மிச்சத்துக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒன்றுக்கு வந்து 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறது. இதை தொன்ன பிரியாணின்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டு சிம்மில் வச்சுட்டு ஸோ இதோட வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட தெரியாதவங்க என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வைங்க. சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வரும். பார்ப்போம், நானே ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு இதை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இது வந்து உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு வந்து இது மேலே கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு. கிண்டி பார்ப்போம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தபடியே இந்த என்ன பிரியாணி, சோயா சங்க்ஸ் பிரியாணி வந்து சூப்பராக இருந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு மீல் மேக்கர் மாதிரியே தெரியாது, மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.